ஆந்திர மாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்து மூலம் 4 கிலோ கஞ்சா கடத்தியவரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்து நிற்கும் இடத்தில் ஒருவர் சுற்றிக் கொண்டிருந்தார். காவல்துறையினர் வருவதை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து மடக்கி விசாரணை செய்தனர். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனை அடுத்து அவர் கொண்டு வந்த பையை சோதனை செய்த பொழுது 4 கிலோ 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பதும் லாரி ஓட்டுநராக இவர் பொங்கல் பண்டிகை ஓட்டி பேருந்துகளில் சோதனை இருக்காது என்ற நம்பிக்கையில் கஞ்சா கடத்தி வந்ததாக தெரிந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற 26வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 22 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த 9 பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்த நிலையில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் ஷிகான் பாலச்சந்தர் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். அதில் நீலவேண்டி என்ற மாணவி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவர் வரும் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் விழா 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயினார் மண்டபம் கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஸ்ரீ முன்னுடையான் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீரனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு மண் அடுப்பு மூட்டி பொங்கல் பானையை வைத்து பொங்கல் வைப்பதற்குரிய பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகே பொங்கல் வைக்கப்பட்ட பின்பு படையிலிடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகள் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் என்றும் சொல்கின்றனர். மேலும் இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து வருவதில்லை என அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் JCM கோப்பை கிரிக்கெட் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு JCM கோப்பை கிரிக்கெட் போட்டி JCM மக்கள் மன்றம் சார்பில் நடத்தப்பட்டது. புதுக்குளம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வஞ்சிரம், வவ்வா, பாறை, சுறா என மீன்களின் பெயரிடப்பட்ட அணிகளில் பங்கேற்று விளையாடினார்கள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பந்து வீச லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். இதனால் இளைஞர்களுக்கிடையே பெரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் ஆயுப் கான், பொதுச் செயலாளர்கள் பிரபாகரன், துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். நெட்டப்பாக்கத்தில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் தொகுதி முழுவதும் கரும்பு வழங்கி சமத்துவ பொங்கல் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். நெட்டப்பாக்கம் தொகுதி மணமேடு கிராமத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் சென்று கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், இளைஞர்கள் ஆகியோருடன் இருந்தனர். மேலும் மடுக்கரை மூகாம்பிகை நகர் சாலையை மேம்படுத்தும் வகையில் மண் அடித்துக் கொடுத்துள்ளார். தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பு செய்துள்ளார். மடுக்கரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் மிகவும் சேதமடைந்ததை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். குண்டும் குழியுமாக உள்ள இடத்தை தற்காலிகமாக சரி செய்து தருவதாக கூறியுள்ளார். உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தை கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உப்பளம் சாலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி லக்ஷ்மண், அலெக்ஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் உப்பளம் மைதானம் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வருகை தந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை உற்சாகமாக வரவேற்றனர். இளைஞர்களின் திரளான பங்கேற்பு நிகழ்ச்சிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் சிறப்பையும் அளித்தது.
அலுவலக திறப்பு விழாவிற்காக உப்பளம் தொகுதிக்கு வருகை தந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை பயிற்சி மையத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் பார்வையிட்டு முதலுதவி பயிற்சி முறைகள் குறித்து அங்கு பணியாற்றும் நிபுணர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தலைவரை அப்பகுதி மக்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். ஆரோவிலில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே சர்வதேச நகரமான ஆரோவிலில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கொண்டு பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகள் விநாயகருக்கு படையலிட்டு மண்பானையில் பொங்கலிட்டனர். சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை ஒட்டி உரியடித்தல், கயிறிழுத்தல், கும்மி அடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாடு அடையாளங்களை விளக்கி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. வெளிநாட்டினர் கூறுகையில், தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையின் அனுபவத்தை அறிந்து கொள்ள வந்தோம். பொங்கல் விழா எங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும்படி அமைந்தது. இந்த பொங்கல் விழா குறித்து எங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு எடுத்துரைப்போம் என்றனர். விழா ஏற்பாடுகளை மோகன கலாச்சார மைய இயக்குநர் பாலசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூடப்பட்டுள்ள ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூடப்பட்ட ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் பரிசு தொகை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மூடப்பட்ட பஞ்சாலை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதார சிரமங்களை போக்குவதற்கான மனிதநேய முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது. ஆரோவில் பாரத் நிவாசில் கோலாகலமாக பொங்கல் மற்றும் மார்கழி திருவிழா நடைபெற்றது. ஆரோவில் பாரத் நிவாசில் இன்று பொங்கல் பண்டிகை மற்றும் மார்கழி மாதத்தின் 30வது நிறைவு நாள் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்ட ஆரோவில் வாசிகள், வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள், ஆரோவில் அறக்கட்டளை ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் விழாவின் தொடக்கமாக இசையம்பலம் பள்ளி மாணவர்களின் வீரமிக்க சிலம்பாட்ட நிகழ்ச்சி பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் ஆரோவிலை சேர்ந்த சிறுமி டாலியா ஸ்ரீ ஆண்டாள் வேடமணிந்து திருப்பாவை பாடலுக்கு நடனமாடினார். விழாவில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளருமான டாக்டர் ஜெயந்தி எஸ். ரவி IAS, ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு பணி அதிகாரி டாக்டர் ஜி. சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை சமூக சேவகர் ரவி பாண்டுரங்கன் நேரில் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் அப்பு, துணை வார்டு செயலாளர் பாலாஜி, மேலவை உறுப்பினர் செல்வம், அதிமுக நிர்வாகிகள் ராஜேந்திரன், தனசேகரன், ஜீவா, சத்யா, சரவணன், இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் முத்து, கோபி, யுவராஜ், அருண், ஜெகன், வசந்த், தினேஷ், பிரபு, முரளி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அன்று வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் ரவி பாண்டுரங்கன் தெரிவித்தார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் தித்திக்கும் தைப்பொங்கல் விழாவினை ஊழியர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் வணிக நிறுவனமாக மட்டுமல்லாமல் இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாமியம் என மும்மதங்களை பின்பற்றுபவர்களை பண்டிகைகளை ஆண்டுதோறும் தொடர்ந்து கொண்டாடி வருகிறது. மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி, செஸ் போட்டி என பல்வேறு போட்டிகளை நடத்தி வருவதுடன் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கூப்பன் வழங்கி மெகா பம்பர் பரிசுகளை வாரி வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு போத்தீஸ் நிறுவனத்தில் கோலாகலமாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஊழியர்கள் கரும்புகள் சூழ பொங்கல் வைத்து சாமிக்கு படையலிட்டு கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மனிதவள மேலாளர் மகேஸ்வரன் மற்றும் போத்தீஸ் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் அருகே சாலையில் உள்ள தடுப்பு கட்டையில் மோட்டார் பைக் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மரக்காணம் அருகே புதுப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் முத்து. அதே பகுதியை சேர்ந்து தனது நண்பர் விக்னேஷ் என்பவரை அழைத்துக் கொண்டு தனது சொந்த வேலை காரணமாக மரக்காணம் வந்துள்ளார். வேலையை முடித்துக் கொண்டு மீண்டும் அதே மோட்டார் பைக்கில் தனது ஊருக்கு சென்றுள்ளார். அப்பொழுது மரக்காணம் அருகே கந்தாடு ஊராட்சிக்கு உட்பட்ட பிலாரிமேடு பகுதியில் சென்றபொழுது முத்து ஓட்டி சென்ற மோட்டார் பைக் சாலையின் மைய பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்டதில் முத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துவிட்டார். பின்புறம் அமர்ந்திருந்த விக்னேஷ் படுகாயமடைந்தார். இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வில்லியனூரில் திராவிட பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழா வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நேற்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி திராவிட சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கழக கொள்கை பரப்பு செயலாளர் MP ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு கோலப்போட்டி முதல் 3 இடங்களை வென்ற மகளிருக்கு கிரைண்டர், 2ஆம் பரிசாக 6 நபர்களுக்கு மின்னடுப்பு, 3ஆம் பரிசாக 9 மகளிருக்கு பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். மேலும் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். பொங்கல் விழாவில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 400 பெண்கள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விழாவை ஒட்டி போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. மேலும் இப்பேராலய வளாகத்தில் மகளிருக்கான கோலப்போட்டி, இளைஞர்களுக்கான உரியடித்தல், குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம், பந்தடித்தல், உள்ளே வெளியே பலூன் வெடித்தல், நொண்டி விளையாட்டு போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை அருள் பிரகாசம், டான் பாஸ்கோ, இறை மக்கள் மற்றும் முருங்கப்பாக்கம் பேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நெட்டப்பாக்கத்தில் பாஜக சார்பில் பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதி நத்தமேடு கிராமம் கிருஷ்ணர் கோவில் வளாகத்தில் பாஜக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கி சிறப்பு செய்தார். விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை சிவக்கொழுந்து வரவேற்பு அளித்தார். சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார், மாநில விவசாய அணி தலைவர் பாரதி மோகன், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி ஆகியோர் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பொதுச் செயலாளர்கள் துரைராஜ் மற்றும் தனராசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர். பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் புடவை வழங்கப்பட்டது. மகளிர் அணி தொகுதி தலைவி அமுதா மற்றும் ஜெயினா நன்றி கூறினர். புதுச்சேரியில் வெடிவிபத்தில் தாய் இறந்த சம்பவத்தில் அவரது மகன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் பாண்டியன். இவர் தனது மாமியார் சண்முகாபுரத்தை சேர்ந்த ஜெரீனா என்பவருடன் ஜனவரி 11ஆம் தேதி திருவக்கரையில் பூண்டு பட்டாசு பயன்படுத்தி காட்டுப் பன்றிகளை வேட்டையாடி உள்ளனர். பின் மீதம் இருந்த பூண்டு பட்டாசுகளை ஸ்கூட்டரில் வைத்து வில்லியனூருக்கு திரும்பிய பொழுது கூடப்பாக்கம் பஸ் நிறுத்தம் அருகே பூண்டு வெடி விபத்தில் ஜெரீனா உடல் சிதறி உயிரிழந்தார். வில்லியனூர் போலீசார் விசாரித்தனர். அதில் அனுமதியின்றி வெடிமருந்து வைத்திருந்ததாக ஜெரீனாவின் மகன் விஜய், தொல்லாமூரை சேர்ந்த வேல்முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரிக்கு அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் என்று பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக வேண்டுகோளுக்கிணங்க பிரதமர் நரேந்திர மோடி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் 750 ரூபாய்க்கு பொங்கல் தொகுப்பும், சிவப்பு குடும்ப அட்டை SC/ST மக்களுக்கு துணிக்கு பதிலாக 1000 ரூபாயும், 3000 ரூபாய் ரொக்கம் என 4750 கொடுத்துள்ளார்கள். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என கூறினார். போலி மருந்து ஊழல் என்றெல்லாம் எதிர்க்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்களை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது. போலி மருந்து வழக்கில் CBI விசாரணை கேட்டோம். உடனே அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என தெரிவித்தார்.
பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் புதுச்சேரிக்கு வருகிறார். அதனால் இங்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள் நடக்க இருக்கின்றன. இங்கு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் புதுச்சேரி தொடர்ந்து வளமாக இருக்கும் என்றார்.